நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் செல்ல இருக்கிறார். அதாவது 25/5/2022 முதல் 10/10/2022 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார். இந்த மொத்தம் 139 நாட்கள் வக்ரகதியில் இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது, அதாவது வக்ரகதிக்கு செல்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 25/5/2022. வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்வது. ஆனால் பின்னோக்கி அப்படின்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து தனுசுக்கு போகலை. இருந்தாலும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல், பின்னோக்கி அதாவது பின்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் மகரத்திலேயே தான் வக்ரம் அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைவது பார்த்திங்கன்னா 10/10/2022 மொத்தம் 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது ஒரு கிரகம் சாதாரண நிலையில் இருந்து பலனை தர்றதுக்கும் வக்ரகதியில் இருந்து பலனை தருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வக்ரகதின்னா அதாவது பின் ராசிக்கு செல்லுதல், அதான் வக்ரம், பின்னோக்கி செல்லுதல். ஆனால் சில நேரங்களில் பின் ராசிக்கே செல்லப்படும். ஆனால் இந்த நேரத்தில் பின் ராசி அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இவர் செல்லவில்லை, மகரத்திலே தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த வக்ரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் செய்யக்கூடிய பலனும் சாதாரண நிலையில் ஆட்சி நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார். அப்போது அவர் செய்யக்கூடிய பலனும் மாறுபடக்கூடிய ஒரு நிலை. இப்போ அதே மகரத்தில் இருந்தால் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் செய்வார். வக்ரகதியில் இருக்கிறார்னு சொன்னால் வக்ரம் பின்னோக்கி செல்லுதல். அப்போ தனுசு ராசியில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறது தான் வக்ர கதியில் அவர் செய்யக்கூடிய பலன்கள். மொத்தம் 139 நாட்கள் வக்ர நிலையில் அடைய இருக்கிறார் இந்த சனி பகவான். 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு மந்தன்னு சொல்லக்கூடியவர், அதாவது ரொம்ப லேட் லத்தீஃப் அப்படின்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் ஒரு சனி மகாதசை நடந்ததுன்னு வைங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு சுப பலனை அவர் சுபத்தன்மை பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது மூலத்திரிகோணம் கூட அடைஞ்சி சுபர் பார்வை பெற்றிருந்தாலும் அவர் பலனை வாரி வழங்க மாட்டார். ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு நீதிமான், கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்று பலராலும் அழைக்கப்படுபவர் இவர். நமது ஒட்டுமொத்த உடம்பின் இயக்கத்திற்கு காரகமானவன் இவன். கிட்னி மற்றும் கிட்னியினுடைய இயக்கம் மற்றும் கால்களுடைய இயக்கம், மூட்டு பகுதி போன்ற பகுதிகளுக்கு இவர்தான் காரகத்துவம் உடையவர். நாம் செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ கொடுப்பவர்தான் இந்த சனி பகவான். நமது வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் 30 வருடம் சேர்ந்தா போல வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் சேர்ந்தா போல விழுந்தவனும் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? சனி பகவான் கொடுக்க நினைத்தால் மிக சாதாரண மனிதன் கூட பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும்.
நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோண வீட்டிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது சுபரின் பார்வைகளை பெற்றிருந்தாலோ சுபரின் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அற்புதமான பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வாரி வழங்குபவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சுப பலன்களை ஏராளமாக வாரி வழங்குவார் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. கிரகங்கள் பொறுத்தவரையிலையும் அதிசாரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம், வக்ரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம். அதிசாரம் என்றால் முன்னோக்கி செல்லுதல், வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல். ஒன்று பின்னோக்கி செல்லணும், இல்லைன்னா வக்ரம் அப்படின்னு சொன்னாலே அந்த ராசியிலேயே கூட அது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கட்டத்தில் இந்த சனி பகவான் மகரத்திலே தான் இருக்கிறார், வக்ரம் அடைகிறார். ஆனால் அவர் தனுசுக்கு போகவில்லை. இருந்த போதிலும் தனுசுவில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியில் இருக்கும் இந்த 139 நாட்களில் 12 ராசிகளுக்கும் சுபத்தன்மை அல்லது அசுபத்தன்மை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு ஏராளமான சுபத்தன்மையும் சில ராசிகளுக்கு அசுபத்தன்மையும் கூட கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் கடகராசியை பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசி பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சிறிய அளவில் ஒரு மனக்கசப்பு கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் நட்பு வட்டாரம் கூட கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு இருந்தார்கள். ஒர்க்கிங் பார்ட்னர், அதாவது தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுக்கு கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடிந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 7லேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த சனி பகவான். 6ஆம் இடத்துக்கு வரல, ஆனாலும் வந்ததாக ஒரு ஐதீகம் நிலை. அப்போ 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் எத்தகைய பலன்களை வழங்குவார் அப்படின்னு பார்த்தா, 6ஆம் இடம் அதாவது சனி பகவானுக்கு 3, 6, 11, 10, 11 ஆகிய இடங்கள் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ இந்த கடகராசிக்கு 6ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். 6 என்பது கடன், ரோகம், எதிரி ஸ்தானம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க, ஓடி ஒளிவார்கள். ரோகம் உடம்புக்கு பெருசாக ஒன்றும் உடம்புக்கும் எதுக்கும் வராது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கடன் ஓரளவுக்கு பெருசாக பியாண்ட் த லிமிட் போகாது, கட்டுக்குள் இருக்கும். இது ஒரு விபரீத ராஜயோகத்தை 6ஆம் இடத்துல சனி இருந்தாலே ஒரு அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்குவார். விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் எதை சூப்பருங்க, எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 139 நாள் சில்வர் ஜூப்ளி பொற்காலம், உங்கள் காட்டில் மழை, வசந்த காலம்னே சொல்லலாம். ஒரு பிட்டு மாதிரி இந்த 139 நாளும் சூப்பராக இருக்கும், எந்த குறையும் இருக்காதுங்க. திருப்திகரமான ஒரு நாட்கள். எல்லா நிலைகள், வேலை விஷயங்களாகட்டும், டென்ஷனாக இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேயும் சனி இருந்தார்ல, எல்லோரும் அவங்கள ஒரு மாதிரியாக ஒரு வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு நட்புறவோடு, ஒரு
ஒரு சந்தோஷ ஒரு சகோதர ஒரு நிலையோடு எல்லாரும் பழகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப திருப்திகரமாக தொழில் பண்ணலாம். அந்த தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள் எல்லாம் விலகி இப்போ எல்லாமே ஒரு ஒரு யோகமாக மாறும். வேலை இழந்தவர்கள் 6ஆம் இடத்துல ராகு சனி பகவான் இருக்கிறான்னு சொன்னாலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் 6ஆம் இடத்தில் சனி பகவான் அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக இவர் பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட இந்த 6இல் இருக்கும் சனி பகவான் பாக்கிய நிறைவை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. அடுத்தது 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4 என்பது உங்களுக்கு சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். இது வக்ரகதியில் இருக்கிறதாலேயும் 4ஆம் இடம் துலாத்துக்கு சனி பகவான் யோகாதிபதி. ஆதலால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தாய் வழி சொந்தங்கள், தாயார் மூலமாகவோ ஓரளவுக்கு பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் அவங்க அரவணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள்லாம் செலவு வச்சுருக்கும் பயங்கரமாக. ஆனால் இந்த 139 நாளும் நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை, தொழில் நிலையில் உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி எல்லா நிலைகளும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு கடகராசி, கடக லக்ன அன்பர்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்குவார். இந்த 139 நாட்களும் சூப்பருங்க. வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, குடும்பத்திலேயே எந்த பிரச்சனையும் இருக்காது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக அமைதியாக சந்தோஷமாக செல்லும். நீங்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்வதாக இருந்தால் கூட தாராளமாக போங்க. எந்த பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் தந்தைக்கும் உங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி உங்களுக்கு ஓரளவுக்கு தந்தை உங்களுக்கு ஆதரவாகவும், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, மொத்தத்தில் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக சனி பகவான் செஞ்சாரோ இப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த 139 நாட்களும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.